அன்ரிசால்வ்டு இன்னர் wounds, அதாவது சரி செய்யப்படாத மனக்காயங்கள். ஸோ இந்த காயங்கள் ஒருத்தருக்கு இருக்கிறப்ப அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க நடந்துக்கிற விதம் எப்படி மற்றவங்கள ஹர்ட் பண்ணுது, ஸோ அந்த மாதிரி நபர்களை நம்ம எப்படி கையாளணும், அதே மாதிரி அவங்கள எப்படி ஹீல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து 30 நாள் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு, நம்மளுடைய மனநலம் சார்ந்த விஷயங்களுக்கும் நம்மளோட சுய முன்னேற்றத்திற்காகவும் நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் அண்ட் சீரீஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 12 அன்ரிசால்வ்டு இன்னர் woundsனால் என்ன, அதை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து உதவ முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சரி செய்யப்படாத அல்லது குணப்படுத்தப்படாத சில காயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்போத்துலேருந்து இது உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நினைவு தெரிந்த அந்த வயதுலேருந்தே அது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கூல் போகக்கூடிய வயசில் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு குழந்தைங்க வந்து அவங்களுக்கு ட்ரீட் பண்ண விதமாக இருக்கலாம், அவங்க நடத்தின விதம். ஸோ இந்த மாதிரி ஒரு காயங்கள் அப்படியே மனசுக்குள்ளே வச்சுருந்தாங்க, அது ஒரு மாதிரி அன்ரிசால்வ்டாக இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி காயப்பட்டவங்க மற்றவங்களை காயப்படுத்துறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹர்ட் ஆனவங்க மற்றவங்கள ஹர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, யாருக்காவது வந்து ஒரு பாஸ்ட் ஃபெயிலியர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியராக இருக்கலாம், அல்லது வீட்டில் வந்து அவங்க நடத்தின விதம் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு கவலையான ஒரு தருணங்கள் கூட அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் மற்றவங்க கிட்ட இவங்க வந்து அனுபவிச்சாங்களோ அதை அவங்களுக்கே தெரியாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மற்றவங்க கிட்ட அவங்க வந்து காட்ட ஆரம்பிப்பாங்க. எஸ்பெஷலி அவங்க வந்து ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களோட பார்ட்னர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் காட்ட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா மற்றவங்க கிட்ட அது க்ளோஸாக பழக முடியாது, அவ்வளோ ஈஸியாக அவங்களோட உண்மையான ட்ரூ செல்ஃபை வந்து காட்ட முடியாது. ஆனால் ஒரு பார்ட்னர்னும் போது அவங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கையில் அப்படியே எல்லாத்தையுமே காட்ட ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா, அவங்கள அறியாமல் ஆல்ரெடி ஹர்ட்டான விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்கக்கிட்ட காட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ இது எப்பப்பெல்லாம் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்லெக்ட் அண்டு அப்யூஸ். அதாவது தன்னை வந்து ஒதுக்கி வைக்கிறது, யாருமே தன்னை சேர்த்துக்கலை, எதுலேயுமே நம்மளை வந்து இன்வால்வ் பண்ணலை, நம்மளை ஒரு மாதிரி வந்து தனியாக ஒதுக்கி வச்சுட்டாங்க, அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த நெக்லெக்ட்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு உங்களோட சின்ன வயசுலையோ இல்லை உங்களோட பாஸ்ட் லைஃப்லேயோ வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு அப்படின்னா, மனசுக்குள்ளே அது வந்து ஒரு காயமாக மாறுது. நம்மளை வந்து யாருமே மதிக்கவே இல்லை, நம்மளுக்கு வந்து ஒரு மரியாதையே கொடுக்கல, நம்மளை வந்து ஒரு மாதிரி சீப்பாக ட்ரீட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு காயம் வந்து ஆழமாக பதிய ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த ஒரு ஆழமான காயம் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்கள வந்து லைஃப்பில் புஷ் பண்ணுது, எப்படியாவது நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரணும், பெரிய லெவலில் வரணும். அந்த ஈகோ ஸ்டேட் வந்து பயங்கரமாக அது புஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அவங்க தன்னை வந்து பெருசாக நினச்சிக்கிறதுக்கும் பெருசாக காட்டுறதுக்கும் கூட இருக்கிறவங்கள வந்து ரொம்ப குறைவாக மதிப்பீடு பண்ணுறது, அவங்கள வந்து எப்பயும் ஒரு மாதிரி குறைவாகவே வச்சுக்கிறது, அவங்கள வந்து சரியாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது மூலமாக இவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, நம்ம ஓகே நம்ம வந்து பெரிய லெவலில் தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்கள குறைச்சி தன்னை பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது வந்து அவங்க இன்டென்ஷனலாக பண்ணலை, அவங்களுக்குள்ளே அவ்வளோ காயம் இருக்குது. என்னை யாருமே கண்டுக்கவே இல்லை, என்னை யாருமே வந்து நீ தான் சூப்பர், நீ தான் நல்லா பண்ணுற அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை, என்னை எதுலேயுமே சேர்த்துக்கவே இல்லை. அப்போ தனக்கே நான் அப்படி நல்ல ஒரு லெவலுக்கு வரணும் அப்படின்னு தானாக முயற்சி பண்ணி அவங்க அந்த மாதிரி புஷ் பண்ணி மேலே வரும்போது பார்த்திங்கன்னா, மற்றவங்கள வந்து தனக்கு கீழே வச்சுருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா என்னை யாருமே அந்த மாதிரி ட்ரீட் பண்ணலைல்ல, அப்போ எனக்கு நானே தானே அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படி சிந்தனைகள் மூலமாக அவங்க மோல்டாகி அடிபட்டு என்னை யாரும் ட்ரீட் பண்ண தேவையில்லை, என்னை யாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, என்னை நானே சூப்பராக வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு ஈகோ ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரைஸ் அப் ஆகி ஒரு பாயிண்டில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை உயர்த்தி காட்டணும் அப்படின்னா மற்றவங்கள கீழே தள்ளி நம்ம வந்து அவங்கள கொஞ்சம் மட்டம் தட்டி அப்படியே எப்போவுமே கண்ட்ரோல்லே வச்சுருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளை உயர்வாக நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க தவறாக நினச்சிக்கிறாங்க. ஸோ இது வந்து இன்டென்ஷனலாக பண்ணணும்னு நினைக்கல, சில நேரங்களில் அவங்க வந்து தன்னை அறியாமல் அன்இன்டென்ஷனலாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காயங்கள் அவங்கள அந்த மாதிரி செய்ய வைக்கிது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, அன்கண்ட்ரோல்டு இமோஷ்னல் ட்ரிகர். அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பழைய நினைவுகளை வந்துட்டு அவங்களுக்கு நினைவூட்டுற மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, ட்ரிகர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த பழைய இன்சிடெண்ட்லாம் ஃப்ளாஷ்பேக் வர ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு அது வந்து பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடும். ஸோ ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவாங்க.
அவங்க ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவங்களோட பாஸ்ட் லைஃப்பை வந்து திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி, ஞாபகப்படுத்துகிற மாதிரி யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் கூட போதும், பயங்கரமாக இமோஷ்னலி சென்சிட்டிவ் ஆகிடுவாங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு கோபம், ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆகுறது, அவங்கள அறியாமல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூர் ஃபீல் வரும். நம்ம வந்து கரெக்டாக தான் பண்ணுறோமா, நமக்கு அந்த தகுதி இருக்கா, நம்ம மேலேயே நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்குதே அப்படின்னு அந்த உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் அதிகமாக இருக்கிறனாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்றவங்க மேலே ரொம்ப கோபம் வரும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவங்களுக்கு வந்து அந்த கோபத்தின் மூலமாக தான் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்செக்யூர் ஃபீலிங்கை வந்துட்டு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அதில் ரொம்ப அதிகமாக அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா, நீயும் என்னை விட்டுட்டு தானே போகிற, நீயும் அதே மாதிரி தான், எல்லாரும் அதே மாதிரி தான் அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணுறது. இந்த மாதிரி வார்த்தைகள் ஒருத்தருக்கு வருது அப்படின்னாலே அவங்களுக்கு பாஸ்ட் லைஃப்பில் அவ்வளோ காயங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ நீ கூட அப்படி தான், நான் எல்லாரையும் நம்புகிற மாதிரி தான் உன்னையும் நம்பினேன் அப்படின்னு அவங்க எதுவுமே பண்ணலன்னா கூட, ஒரு சின்ன சின்ன விஷயம் யாராவது அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி செஞ்சுட்டாங்கன்னா கூட, நீ கூட அந்த மாதிரி தான் அப்படின்ற வார்த்தைகளை வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கும். அதாவது அவங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. அவங்களுக்கு எவ்வளோ தான் நீங்கள் செஞ்சாலுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அப்பயுமே அவங்க வந்து ஒரு சந்தேகத்தோடு தான் பார்ப்பாங்களோ தவிர, இவ்வளோ தூரம் நமக்கு பண்ணியிருக்காங்களே, அதுக்கு நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படின்னு அந்த கிரேட்ஃபுல்லே அவங்களுக்கு இருக்காது. அதாவது அது எப்படி சொல்கிறதுனா, அவங்களுக்கு எப்பயுமே அந்த ஒரு சின்ன சின்ன தவறுகள் தான் அவங்க கண்ணுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். ஒருவேளை இது ரொம்ப பெருசாக ஆக்கிடுவாங்களோ, இந்த குணம் தான் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்குமோ அப்படின்னு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களில் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பாங்க. அதனால நமக்கு லைஃப் ஏதாவது ஆகிடுமோ, ஏற்கனவே நமக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுல அந்த மாதிரி திருப்பி ரிப்பீட் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள வந்து ஒரு எப்பயுமே ஒரு சந்தேக புத்தி அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். அதனாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ க்ளோஸாக மக்கள் வந்தாலும் அவங்கள வந்து புஷ் பண்ணுவாங்க வெளியில். இல்லை எனக்கு இது என்னமோ ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அந்த அன்பை கூட முழுமையாக ஏற்றுக்க முடியாது. அவங்க வெளியில் புஷ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒன்று ரொம்ப அப்படியே ஒட்டிக்குவாங்க, அவங்களோட க்ளோஸ் ஆயிடுவாங்க. கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்கன்னு தெரியும் போது உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அகெயின் அவங்கள வேண்டான்னு சொல்லி வெளியில் புஷ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த கூட இருக்கிறவங்களோட ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது, வாக்குவாதம் வருது அப்படின்னா, தன்னுடைய அந்த காயங்களை, அந்த பாஸ்ட் ஃபெயிலியரில் ஏற்பட்ட அந்த காயங்களை டைரெக்டாக ஓப்பனாக சொல்கிறதுக்கு முடியாமல் இந்த ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதாவது அந்த கோவத்தை வந்து ரொம்ப அதிகமாக வெளிப்படுத்துறது, பர்ஸ்ட் அவுட் ஆகுறது. ஏன்னா இது இவங்களால் ஏற்பட்ட கோவமாகவே இருக்காது. பாவம் அந்த பக்கத்தில் இருக்கவங்க வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது உண்மையிலேயே அவங்கக்கிட்ட காட்டக்கூடிய கோவமாகவே இருக்காது. பாஸ்ட் 10 இயர்ஸை சேர்த்து வச்ச கோவத்தை மொத்தத்தையும் இறக்கிடுவாங்க. ஸோ அது கூட இருக்கவங்களுக்கு ரொம்ப அது கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம என்ன சொன்னோம், ஒரு வார்த்தை தானே சொன்னோம், ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அது காயத்தின் வெளிப்பாடு. அது ஒரு சின்ன வார்த்தையில் அவங்களுக்கு அது வெளில வந்துடும். அது ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்து சேர்த்து வச்சதெல்லாம், யார் மேலேயோ காட்ட வேண்டிய கோவத்தை எல்லாத்தையும் கூட சேர்த்து வச்சு கூட இருக்கிறவங்க கிட்ட காமிச்சிருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த காயங்களை அவங்களுக்கு வெளியில் சொல்கிறதுக்கு முடியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து எஸ்கேப் ஆனால் போதும் அப்படின்னு கில்ட் ட்ரிப்பிங், அதாவது முன்னால் தான் நீ தான், எனக்கு என்னமோ நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை, நீ இந்த மாதிரி தான் பண்ணுவ, எனக்கு எப்போவுமே தெரியும், உன்னோட குணமே இப்படி தான், ஸோ நீ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க, நீ தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டு என்னை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க. ஸோ இந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்வர்சேஷன் ஹீட்டடாக போயிட்டுருக்கு, இன்னும் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்றதுனால கொஞ்சம் அப்படி பழி போடுற மாதிரி பேசிவிட்டு அங்கேருந்து ஓடிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அதாவது சைலண்ட் ட்ரீட்மெண்ட், கொஞ்சம் அப்படியே அமைதியாக போயிடுவாங்க. அந்த கான்வர்சேஷனே வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பழைய காயங்கள் எல்லாம் திருப்பி திருப்பி மேலே வருது, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. அவங்களால அது திரும்பி சிந்திக்க முடியலை. அது மறுபடியும் அவங்கள காயப்படுத்துது அப்படின்றனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கூட இருக்கிறவங்க கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருந்து அப்படியே ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அவங்கள தண்டிக்கிறதா நினச்சி. ஸோ இதெல்லாமே ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் அவங்கள அறியாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த காயங்களை அவங்களால வெளிப்படையாக எனக்கு தான் பிரச்சனை, எனக்கு இதை சரி பண்ணணும் அப்படின்ற சொல்ல தெரியாமல் அவங்க வந்து அதை வெளிப்படையாக காட்டாமல் இந்த மாதிரியான ஒரு சில சிம்டம்ஸில் அவங்க அதை வந்து ஹீல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுறது, ரொம்ப அப்படியே அமைதியாக தன்னைத்தானே வந்து எல்லாத்துலேருந்தும் தனிமைப்படுத்திக்குவாங்க, ஒரு விரக்தியான மனநிலைக்கு வந்துடுவாங்க. அதாவது இந்த இடத்துல என்னென்னா, அடுத்தவங்களை பனிஷ் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருந்திருக்காது,
பட் ஆனால் அவங்க அதுலேருந்து எஸ்கேப் ஆகி வரணும் அப்படின்னு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்க்கு போகிறாங்கல்ல, அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, என்ஜாய் பண்ணலாம் மாட்டாங்க, ஒரு விரக்தியான மனநிலைக்கு போயிடுவாங்க. ஒரு மாதிரி எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கையே வர மாட்டேங்குது, யாரையுமே எனக்கு பிடிக்கவே இல்லை, கொஞ்சம் நான் வந்து நிம்மதியாக அமைதியாக எந்த ஒரு மனுஷனும் இல்லாத ஒரு இடத்துல இருந்தால் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே விலகி போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி ஹீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னொருத்தர் வந்து நம்மளை ஹீல் பண்ணணும்னு ரொம்ப நினைப்பாங்க, அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஊன்ஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்குல்ல, அவங்களுக்குள்ள காயம் என்ன பண்ணுன்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு கற்பனையாக நினைப்பாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி மற்றவங்க யாரும் வந்து ஹீல் பண்ண முடியாது. அவங்கவுங்க ஹீல் பண்ணி அதை சரி பண்ணிக்கிட்டாதான் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். யாரோ ஒருத்தர் எங்கேருந்தோ வந்து நம்மளை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சரி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு நீங்கள் மொத்த கோவத்தையும் மொத்த காயங்களையும் இன்னொருத்தர் மேலே நீங்கள் இறக்கி வச்சிங்க அப்படின்னா அது அவங்களுக்கு அது ட்ராமாவாயிடும். அதாவது இப்போது காயப்பட்ட உங்களுக்கு எப்படி வந்து யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரிலாம் பண்ணி ஹர்ட் பண்ணதில் அந்த மாறாத காயங்கள் எப்படி ஏற்பட்டுச்சோ, அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை எல்லாத்தையும் இன்னொருத்தர்கிட்ட அந்த பாரத்தை இறக்கி வச்சிங்க அப்படின்னா கூட இருக்கிற அவங்களுக்கு அது ட்ரமாட்டிக் ஆகிடும், அவங்களுக்கு அது பெரிய ஒரு ஊண்ட் அப்படின்றது க்ரியேட் ஆகிரும். அதனால் இன்னொருத்தவங்க நம்மளை வந்து ஹீல் பண்ணுவாங்க அப்படின்னு சேர்த்து வச்சுக்கிட்டே இல்லாமல் இன்னர் சைல்டு ஹீலிங் அப்படின்றத கட்டாயம் பண்ணணும். இன்னர் ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீலிங் நடக்கும்போது இன்னொருத்தவங்க மேலே நம்ம அந்த மாதிரி நம்மளோட காயங்கள் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டோம். ஸோ அது ஒன்று. அதே மாதிரி பாஸ்ட் லைஃப்பில் யாராவது உங்களை ஏமாற்றிருந்தாங்க அப்படின்னா, யாராவது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிட்ரேயல் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னா, இதை இன்னும் அவங்கள பழிவாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆனால் அது சந்தர்ப்பவசமாக அது சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எதுவுமே பண்ண முடியல, அந்த ஒரு அன்ரிசால்வ்டாக இருக்கு இல்லையா, கோவம், அந்த ஒரு பழிவாங்கணுன்ற எண்ணம், இதெல்லாம் அப்படியே முடிவடையாமல் எண்ணங்கள் இருக்குது. இப்போ அப்பாவியாக யாராவது ஒருத்தர் கூட வந்தால் அங்கே இருந்த விஷயங்களெல்லாம் இங்கே காட்ட ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏதோ சின்னதாக ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும், ஒரு சின்னதாக தப்பே பண்ணியிருக்காங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப பெரிய விஷயமாலாம் இருக்காது. ஆனால் யாரோ ஒருத்தரை பழிவாங்கக்கூடிய அந்த தாட்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்து சப்ரஸ் ஆகி இருக்கிறதெல்லாம் அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்க மேலே காமிக்க வேண்டிய அந்த பழிவாங்கிற குணத்தை எல்லாத்தையும் இவங்ககிட்ட காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நபர்கள்கிட்ட நம்ம வந்து என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து சின்ன வயசில் இப்படிலாம் ஹர்ட் ஆனில்ல, அதனால தான் நீ இப்படி பண்ணுற, நீ தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு குற்ற உணர்ச்சியை தூண்டுற மாதிரி நம்ம சொல்லாமல், அவங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களை ஹீல் பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு தெரப்பீஸ் எடுத்துக்கணும், அவங்க வந்து தன்னுடைய மனதை வந்து அவங்க குணப்படுத்திக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை தாராளமாக செய்யலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஹீலிங் ப்ராசஸில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அந்த பழைய காயங்கள் எல்லாத்தையும் வந்து மற்றவங்க கிட்ட காட்டுறாங்க. அவங்களுக்கும் எல்லார போலவும் வந்துட்டு ஒரு கனெக்ட் ஆகணும், ஒரு க்ளோஸாக இருக்கணும், ஒரு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட அந்த பழைய காயங்கள் தான் அவங்கள அடுத்து மூவ் ஆன் ஆக விடாமல் அது தடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அன்இன்டென்ஷனலாக உங்களுக்கே அறியாமல் நீங்கள் மற்றவங்கள ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னர் சைல்டு ஹீலிங் பண்ணணும். அதே மாதிரி ஹோப்பனோபனோ ப்ரேயர் அப்படிங்கிறத கட்டாயம் நீங்கள் அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த கோவமாக இருக்கட்டும் அல்லது ஹர்ட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், ஒரு இணக்கமான உறவு இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹோப்பனோபனோ ப்ரேயர் பண்ணுறப்போ அதெல்லாமே சரியாகும். அதே மாதிரி நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்னர் ஒர்க் பண்ணும்போதும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஊன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஹீல் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த அன்ரிசால்வ்டு இன்னர் ஊன்ஸ், அதாவது சரி செய்யப்படாத மனக்காயங்கள் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு இருக்கும்போது அவங்களால வந்து சுலபமாக கூட இருக்கிறவங்களோட ஒரு இயல்பாக அவங்களால வந்துட்டு பழக முடியாது. ஸோ அதுக்கு காரணம் இந்த மாதிரி பழைய நினைவுகளும் அவங்களுக்கு காயப்படுத்தின அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்கள இன்றைக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்துதா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்துது. ஸோ அதை வந்து ஹீல் பண்ணணும். அதை குணப்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அப்படின்றது அவங்களுக்கு இருக்காது. அதில் என்னென்னா இன்னொருத்தவங்க வந்து நம்மளை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணாமல் நம்மளை நாம தான் சரி பண்ணிக்கணும். அப்படி சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களோட நம்ம நடந்துக்கிற விதமும் கண்டிப்பாக நல்ல விதமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி அந்த மாதிரி யாராவது உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே பழி போட்டுட்டு நீ பாரு நீ இதுக்கு முன்னாடி இப்படிலாம் ஆச்சுல உனக்கு அதனால தான் அப்படின்னு அவங்கள வந்து குறை சொல்லாமல் அவங்களை எந்த விதத்தில் உதவலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் செய்யணும்.
ஸோ அன்ரிசால்வ்டு இன்னர் ஊன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிதல் வந்து ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன கேள்விகள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தான் நம்ம வந்து 30 நாள் சேலஞ்ச் அண்ட் சீரீஸ் அப்படின்றது நம்மளுடைய மனநலனுக்காகவும் சுய முன்னேற்றத்திற்காகவும் நம்ம பதிவிட்டிருக்கிறோம். ஸோ அடுத்த பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.